வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 2 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இந்திய நேரப்படி 4 மணி ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் உள் மாகாணங்களிலிருந்து வந்த காற்று சுழற்சி தற்பொழுது அமெரிக்காவோட வெர்ஜீனியா பீச் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அட்லாண்டிக் சிட்டி வரைக்கும், நியூ ஜெர்சி வரைக்கும், நியூயார்க் வரைக்கும். இதில் குறிப்பாக வெர்ஜீனியா பீச் பகுதிகளுக்கு கனமழைப்பொழிவு, மிக கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த காற்று சுழற்சி உள்ளிருந்து வர தொடங்கி இருக்கிறது, தொடங்கிவிட்டது. அதாவது கனடாவோட வடக்கு பகுதியிலிருந்து, பிசி பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய 4ஆம் தேதி வாக்கில் அதாவது அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் வந்தடையும். இதனால் கனடா எல்லையோரத்தில் பனிப்பொழிவோடக்கூடிய மழைப்பொழிவை தொடக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களுக்கு, அதாவது கன்சாஸ் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து டெக்சாஸ் தீவிரமடையும். டெக்சாஸ் மற்றும் லூசியானா மற்றும் மிசௌரி அதற்கு இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கு எல்லாமே, அதாவது மிசிசிப்பி, அலபாமா போன்ற மாகாணங்களுக்கெல்லாம் வரக்கூடிய 5ஆம் தேதி கனமழை பொழிவை கொடுக்க போகுது. பாதிக்கும் மழை மீண்டும் ஒரு பேசு பொருளாக போகிறது அமெரிக்காவிற்கு. அமெரிக்காவில் மிசௌரி மற்றும் லூசியானா, மிசிசிப்பி மற்றும் அலபாமா, அதே போல் சவுத் கரோலினா அப்படியே புளோரிடா வரைக்கும் இது கனமழை பொழிவை கொடுக்கும். புளோரிடா மாகாணம் தொடங்கி 5ஆம் தேதி 6ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 4ஆம் தேதியெல்லாம் புளோரிடா, ஜார்ஜியா, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, வெர்ஜீனியா மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா, நியூயார்க் மாகாணங்கள் மற்றும் அப்படியே நியூயார்க்குக்கு வடக்கே உள்ள போர்ட்லேண்ட் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். அதாவது 3ஆம் தேதி கனடாவிலேருந்து 4ஆம் தேதி மத்திய மாகாணங்கள் கொடுத்து ஒரு நாட்டில் அத்தனை மாநிலங்களையும் 2 நல்ல மழைப்பொழிவை, வேகமாக மழைப்பொழிவை கொட்டி தீர்த்து விட்டு விலகி செல்ல போகிறது இந்த நிகழ்வு. 3, 4, 5 தேதிகளில் 6ஆம் தேதி பீச்சுக்கு வந்துடும். அதாவது எங்கன்னா அட்லாண்டிக் பீச், நியூயார்க், வெர்ஜீனியா பீச்சுக்கு பகுதிக்கு அட்லாண்டிக் சிட்டி, வெர்ஜீனியா பீச் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விலகும் 6ஆம் தேதி. ஆகவே இதுவும் பாதிக்கும் மழை தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக கலிஃபோர்னியா மாகாணத்துக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சான் ஜோஸ் பகுதிகளிலையும் நல்ல ஒரு மழைப்பொழிவை, மெட்ஃபோர்ட்லேருந்து தொடர்ந்து லாஸ் வெகாஸ் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், உள்ளேயும் கொடுக்கும். அது அடுத்த சுழற்சியாக உள்ளே அதுவும் ஒரு 8, 9, 10, 11, 12 தேதிகளில் அடுத்த சுழற்சி. இப்படி மாதத்திற்கு 4-5 சுழற்சிகள் வரும். 4 நாள் ஒவ்வொரு சுழற்சியும் அந்த மாநிலம், மத்திய மாநிலம், தென் மாநிலம், அப்படியே தெற்கு மாகாணம், மத்திய மாகாணம், தெற்கு மாகாணம், தென்கிழக்கு மாகாணம், மேற்கு மாகாணங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விலகும். அடுத்தபடியாக தென் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த நாடுகள், அதாவது கொலம்பியா, ஈக்வடார், அதே போல் வெனிசுலா, அதே போல் ஒட்டுமொத்த பிரேசில்லாம் இந்த வருஷம் மிகச்சரியான மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தென் அமெரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்க கண்டத்தில் கூடிய நாடுகள் எல்லாமும், அதுவும் குறிப்பாக தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி நாடுகள், ஈக்குவடார் எல்லாமே நல்ல ஒரு மழைப்பொழிவை, கனமழைப்பொழிவை, தொடர் மழைப்பொழிவை, கொலம்பியா, ஈக்குவடார்லாம், பெருவெல்லாம் மிகச்சரியான ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பொலிவியாலாம். அடுத்தபடியாக அங்கே ஒரு மழை பிரச்சனை ஏதும் இல்லை, பாதிக்கும் மழையும் இல்லை, சீரான மழைப்பொழிவு பாதிக்கவும் இல்லை, வறட்சியும் கொடுக்கல. பாதிப்பும் சில இடங்களில் இருக்குது. அதாவது பெரிய அளவிலே உயிர் சேதமாக அச்சுறுத்தல் கொடுக்கும் அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத மழைப்பொழிவாக கொடுத்து வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய எல்லா காற்று சுழற்சியும் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நேராக அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி நேரடியாக அது அயர்லாந்து மற்றும் அதாவது யுனைடெட் கிங்டம் பகுதியை நோக்கி வரும். அங்கே வரக்கூடிய 4, 5, 6 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது 5, 6 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் எதுவும் பாதிக்கும் மழையில்லை இப்பொழுதைக்கு அங்கே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக தென்ன ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம். ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆப்பிரிக்க நாடில் ஏற்கனவே அதாவது பிரிட்டிஷ் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரீயூனியன் தீவை புயல் தாக்கியது. எவ்வளவு? 195 கிலோமீட்டர் வேகத்தில். மிக கடுமையான பாதிப்பு. உயிர் சேதம் சுமார் 10க்கு மேலே ஏற்பட்டிருக்கு. உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. தொடக்கமே 4 உயிர் சேதம் நடந்துச்சு அன்றைக்கே. அப்புறம் அடுத்தடுத்தது ஏற்பட்ட புயல் பாதிப்புனால இப்பொழுது தான் எண்ணிக்கை கூடியிருக்கு. ஒரு 10 பேர்கிட்ட உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ரீயூனியனில் மொத்தமாக கடும் சேதம், காற்று சேதம். 195 கிலோமீட்டர் காற்று. கரும்பு, வாழை, தென்னை எல்லாம் மிக மோசமாக முறித்து தள்ளியிருக்கிறது. கட்டிடங்கள் எல்லாம் மேற்கூரையெல்லாம் பித்தெடுத்திருக்கிறது. ஆக ரீயூனியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான பாதிப்பு. வெள்ள பாதிப்பை விட வெள்ளம் கூட, மழை கூட அவ்வளோவா இல்லை. காற்று பாதிப்பு ரொம்ப கோரமாக இருந்தது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மொரீஷியஸில் மழை பாதிப்பு. மழை பாதிக்கும் மழை இல்லை, இது வழக்கமான ஒரு மழை தான் இந்த சீசனில். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மடகாஸ்கரில் விலகவே இல்லைங்க. மிக மெல்ல நகரும் நிகழ்வு. மடகாஸ்கருக்குள்ள ஒரு நிகழ்வு வந்தால் சுற்றி அடிக்கும். மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் சுற்றி மழை பெய்யும். இப்போ ஏற்கனவே மேற்கு பகுதியில், தெற்கு பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது காற்று பாதிப்புடன். ஆனால் அது வருது லைட்டாக டச்சிங் மட்டும்தான், எதுவும் கிராஸ் பண்ணலை. அப்படியே மழைப்பொழிவை மட்டும் கொடுத்துட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தீபகற்பத்திற்கு தெற்கே நிலநடுக்கோட்டை, இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி இப்போ உருவாகியிருக்கு. அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய, அதாவது இந்த ஒரு 10ஆம் தேதி வாக்கில், ஒரு 11, 12 தேதி வாக்கில், அதுவும் ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி கண்டிப்பாக அதுவும் மடகாஸ்கரை தாக்கப் போகுது. ஒரு புயலாக தான் தாக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 7ஆம் தேதி நெருங்கும். 8, 9 அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அது புயலாக மாறி எப்பொழுதுமே மடகாஸ்கரை தாக்கக்கூடிய இந்த சீசன் தான் இது. இருந்தாலும் மடகாஸ்கருக்கு அடுத்த நிகழ்வு வரப்போகுது. இது மடகாஸ்கருக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறதில்ல. மடகாஸ்கரை தாக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மொசாம்பிக்கும் போகுது. அங்கே போய் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. மொசாம்பிக்கு பார்த்திங்கன்னா 10, 11ஆம் தேதியில் மொசாம்பிக் நாட்டுக்கு காற்று பாதிப்புடன் கூடிய மழைப்பொழிவுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. மொசாம்பிக் பகுதிக்கு 10, 11, 12 தேதிகளில் காற்று பாதிப்புடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போ எங்கே இருக்குது? நம்முடைய மாலத்தீவு காற்று சுழற்சிக்கும் தெற்கே இருக்குது. சாதாரண காற்று சுழற்சியாக இருக்குது. அந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து மடகாஸ்கருக்கு 8, 9 தேதிகளில் போகுது. 10, 11, 12 தேதிகளில் எங்கே போகுது? மொசாம்பிக்கு, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொசாம்பிக் நாட்டுக்கு போகுது. அது அப்படியே தொடர்ந்து எங்கே போகும்னா உள்ளே போகுது. ஜிம்பாப்வே, போஸ்வானா, நமீபியா, இங்கெல்லாம் போய் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஜாம்பியாவுக்குலாம் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஏற்கனவே ஆப்பிரிக்க நாடுகளில் தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு மழை ஏற்கனவே கொடுத்து வருகிறது. போஸ்வானா, நமீபியா, ஜிம்பாப்வே மற்றும் மொசாம்பிக் மற்றும் ஜாம்பியா, அங்கோலா மற்றும் காங்கோ நாடுகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில், அதாவது குறிப்பாக டான்சானியாவில் 4, 5 தேதிகளிலேருந்து மழைப்பொழிவை தொடங்க போகுது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியிலேருந்து டான்சானியாவுக்கு, 6, 7, 8 தேதிகளில் டான்சானியாவோட வடக்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தொடங்க போகுது. 9ஆம் தேதியிலிருந்து உகாண்டாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. உகாண்டா, கென்யா மற்றும் எத்தியோப்பியா, சோமாலியா பகுதிகளுக்கு வரக்கூடிய 2வது வாரத்திலிருந்து உகாண்டாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. மழைக்காலமாக போகிறது. குறிப்பாக முதல்ல தெற்கு உகாண்டாவிற்கு மழைப்பொழிவை தொடக்கும். அப்புறம் உகாண்டாவோட ஏரி பகுதிக்குள்ளே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஏரி பகுதியில் எப்போதும் ஏரி என்பது உங்களுக்கெல்லாம் புரியும். தமிழ்நாட்டில் 3/4 பகுதி ஏரி உகாண்டாவோட ஏரி. அந்த அளவிற்கு அவ்வளோ பெரிய ஏரி. அப்போ தமிழ்நாடு எவ்வளோ பெருசு பார்க்கணும். ஆகவே அந்த ஏரியே ஒரு கடலுக்குள் அந்த ஏரிக்குள் அடிக்கடி தினசரி மழைப்பொழிவை கொடுக்கும். அவ்வப்பொழுது தலைநகர் பகுதிக்கு வடக்கு பகுதிக்கு வரும். உகாண்டாவிற்கு ஒரு பரவலான உகாண்டா பகுதிக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11 என்று மழைக்காலம் தொடங்கிடும். கென்யா மற்றும் சோமாலியா, எத்தியோப்பியா எல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. மார்ச் 7 தேதியிலிருந்து தொடங்கும். தெற்கு உகாண்டாவில்
மத்திய உகாண்டா ஏரி பகுதிக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி, பிற வடக்கு உகாண்டாலாம் 10, 11, 12 தேதிகளில் மழைப்பொழிவை தொடக்கும். அடுத்தபடிங்களா வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டு இருக்கு. அப்படி ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும். இமயமலைக்கு வரும். இமயமலைக்கு வந்துங்க கடந்த வாரம் இமயமலையில் பாதிக்கும் மழைப்பொழிவு கொடுத்துருக்குது. இமயமலையில் அதாவது உத்தரகாண்டை ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே குழு மணாலியெல்லாம் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்துருக்கு. மணாலி மற்றும் அந்த லே பகுதியெல்லாம் பாதிக்கும் மழைப்பொழிவு. மணாலியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த மேற்கத்திய இடையூறு இப்போ அடுத்த மேற்கத்திய இடையூறும் புறப்பட்டு விட்டது அங்கிருந்து. அது எப்போ பார்த்திங்கன்னா துருக்கி வரும்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் துருக்கிக்கு வரும். அது தொடர்ந்து இது எப்படி வரப்போகுது பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வாக்கில் அதாவது சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியை ஒட்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. பாக்தாத் அதாவது ஈராக்கோட தலைநகர் பாக்தாத் மற்றும் குவைத் சிட்டி, அதற்கு தெற்கே சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியை ஒட்டி மதீனா மற்றும் ரியாத்துக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் 4ஆம் தேதி அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரியாத்து, மதீனா இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமைந்து குவைத் சிட்டிக்கும் தோகாவிற்கும் மனாமாவிற்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு நிகழ்வோடு நிறைவடையாது. 4, 5 தேதி இல்லாமல் மேலும் பார்த்தீங்கன்னா 8, 9 தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் பாக்தாத்தை ஒட்டியுள்ள தெற்கு பகுதி அதாவது ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி குவைத்துக்கெல்லாம் குறிப்பாக மதீனா மற்றும் ரியாத் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 2 சுற்று மழை இருக்குங்க இந்த 10ஆம் தேதிக்குள்ளார. 4, 5 தேதிகளில் ஒரு மழை சவுதி அரேபியாவிற்கு, அதே போல் குவைத் சிட்டிக்கு. அடுத்தது 8, 9, 10 தேதிகளில் ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது. இதுதான் அப்படியே இமயமலை பகுதிகளுக்கு மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவாக வரக்கூடிய 10, 11 தேதிகளில் 12, 13 தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வடக்கு மாகாணங்களில் கனமழை பொழிவு கொடுத்த நிலையில் ஓய்ந்திருக்கு. ஆனால் கடலுக்குள்ள புயல் இருந்து கொண்டு அது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியை வரக்கூடிய 5ஆம் தேதி தாக்க தொடங்க போகுது. ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி அதாவது எங்கே இருக்குன்னா காப்ஸ் ஹார்பர் இந்த பகுதியை தாக்க போகுது. அதனை 5ஆம் தேதி காப்ஸ் ஹார்பரை தொடக்கி அங்கிருந்து மழைப்பொழிவை கொடுத்து புயல் பாதிப்பை அதாவது காப்ஸ் ஹார்பருக்கு 6ஆம் தேதி பாதிப்புக்குள்ளான காற்றையும் மழைப்பொழிவையும் கொடுத்து கொண்டே சிட்னிக்கு வரப்போகுது. அது அப்படியே சிட்னிக்கு மழைப்பொழிவை சிட்னி அப்படியே பார்த்திங்கன்னா கான்பரா பகுதிகளுக்கும் சிட்னி கான்பரா மற்றும் அதனைத் தொடர்ந்து மெல்போர்னுக்கும் 9ஆம் தேதி வாக்கில் மழைப்பொழிவை கொடுத்து அது டாஸ்மேனியா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. டாஸ்மேனியா ஆகவே ஆஸ்திரேலியாவோட கிழக்கு தென்கிழக்கு மாகாணத்திற்கு ஆஸ்திரேலியா நாட்டோட கிழக்கு தென்கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வரப்போகிறது. வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதியே லேசாக டச் ஆகிடும். 6, 7, 5, 6, 7, 8, 9, 10 தேதிகளில் 3 மாகாணம் குறிப்பாக டாஸ்மேனியா மற்றும் அப்படியே மெல்போர்ன் உள்ளிட்ட பகுதிகள், அதே போல் நியூ சவுத் வால்ஸ் மாகாணமாகிய சிட்னி மற்றும் காப்ஸ் ஹார்பர் மற்றும் பிரிஸ்பேன் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய 5, 6, 7, 8, 9 தேதிகளில் 10ஆம் தேதி வரைக்கும். அடுத்தபடியாக இந்தோனேஷியா பார்ப்போம். இந்தோனேஷியா ஜாவா சுமத்ரா 2 தீவுக்கும் அதே போல் புருனேக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் கோடை மழை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும். திடீர் மழைப்பொழிவுகள் கனமழை பொழிவாக சிங்கப்பூருக்கும் கொடுக்கும். ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒன்று தான். ஆனால் இந்த ஆண்டு கோடையில் கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளணும். மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு நேரத்தில் நல்ல மழைப்பொழிவை சிங்கப்பூர் கொடுக்கும். மலேசியாவிலையும் தாய்லாந்துலேயும் அந்த மழைப்பொழிவு கொடுக்க போகிறது என்பது நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கைக்கு ஏற்கனவே வானிலை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தான் மழை. அடுத்தது 11ஆம் தேதியிலிருந்து மழை. மாலத்தீவிற்கு ஏற்கனவே வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று பாதிப்பை காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கு. நேரத்திலிருந்து இன்றைக்கும் கொடுக்கிறது. மாலத்தீவில் மாலையெல்லாம் நாளைக்கு கொடுத்து அது விலகும். செவ்வாய்க்கிழமை விலகிவிடும் அந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை விட்டு. திங்கட்கிழமை விலகிடும் கண்டிப்பாக. செவ்வாய்க்கிழமை ஃப்ரீயாகிடும். அடுத்தபடியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கு அதாவது அனைத்து நாடுகளுக்குமே 2025 நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதையும்
நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டு லானினா ஆண்டு தான், நடுநிலை ஆகலாமே தவிர எல்னினோ கிடையாது. லானினா ஆண்டு தான் இந்த ஆண்டும். அதே போல் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நடுநிலை ஐஓடியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நடுநிலை ஐஓடியாக, நெகட்டிவ் ஐஓடி வாய்ப்பு குறைவாக இருக்குது, பாசிட்டிவ் ஐஓடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நடுநிலை ஐஓடிக்கு தான் அதிக வாய்ப்பு. எந்த ஐஓடியாக இருந்தாலும் இந்திய தீபகற்பத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரணம் லானினா இருக்கிறது. லானினா எப்படிப்பட்ட ஐஓடி, நெகட்டிவா பாசிட்டிவா அல்லது நடுநிலையாக இருந்தாலும் எல்லாமே மழைப்பொழிவுக்கு சாதகமான ஐஓடியாக தான் இருக்கும். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.